ஸோ அதுதான் இப்போ நம்மகிட்ட படிச்சு கெரியர் கேப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அவங்க நான் கூப்பிடுறேன். ஃபீட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கெரியர் கேப் இருக்கிறவங்களுக்கு. மட்டும் சொல்லுங்க. இன்டர்வியூ வந்து எல்லாருமே கிராக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்டர்வியூ கிராக் பண்ணணும்னா உங்க ரெஸ்யூம் நல்லா பில்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும், ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணி ஆகும், கண்டிப்பா ஆப்டிடியூட் ஜிடி இது ரெண்டையும் அடிஷனலா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன சப்போர்ட் பண்ணேன், அந்த சப்போர்ட்ல கால் வந்தது, அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன ஃபீல் பண்ணீங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன இன்புட் கொடுத்தேன். மேரேஜ் மெட்டர்னிட்டின்ட்டு எனக்கு அப்படியே கெரியர் கேப் அரௌண்ட் 6 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டு இருந்தப்போதான் எங்க அண்ணன் வந்து பெசன்ட் டெக்னாலஜிஸ் ரெஃபர் பண்ணாங்க. இங்க வந்து நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கம்ப்ளீட் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் எடுத்திருந்தேன். இன்டர்வியூக்காக பாலா சார் தான் அப்ரோச் பண்ணேன். பாலா சார் வந்து எனக்கு லைக் ரெஸ்யூம் ரெடி பண்ண எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இன்டர்வியூஸ் எல்லாமே என்னால ஓரளவு கிராக் பண்ண முடிஞ்சது. எப்பயுமே மைண்ட் வெக்ஸ் ஆகாதீங்க. ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூ வந்து நமக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான். சோ அதுல ஏதாவது லேர்ன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூல ஒரு இன்புட் நம்ம அடிஷனலா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா.